சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். இப்போதான் நான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோட வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேகா அவங்க அப்பா கூட வீட்டில் தான் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மீனா முத்துக்கிட்ட உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிற முத்து ஸ்வேதா மிஸ்ரா அங்கே வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்வேதா சூப்பருங்க, மீனா பிரில்லியண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மிஸ்ராவும் ஒரு போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் உள்ள போகிறாங்க. சத்யாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்ரா உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸ்வேதாவும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், இது கிட்னாப் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த எவிடன்ஸில் அரெஸ்ட் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் தானே வந்திருக்கு, உங்களுக்கு எதுவும் எவிடன்ஸ் கிடைக்கல, நீங்களே டிசைட் பண்ணி அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா கேட்குறாரு. அது கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்கிறாங்க. நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டை காட்டுறாரு. அது காமிச்சோடனே இன்ஸ்பெக்டர், சரி உட்காருங்க, இதை நீங்கள் வந்தோடனே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிஸ்ரா, எனக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ரேகா அவங்க அப்பா கூட அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்கள் ஒழுங்காக விசாரிக்காமல் எப்படி நீங்கள் இவனை அரெஸ்ட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சத்யாவை ரிலீஸ் பண்ணலன்னா நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லி மிஸ்ரா சொல்கிறாரு. எதுக்கு சார் இப்போ நீங்கள் அவசரப்படுறீங்க? பின்ன நீங்கள் எதுக்கு இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? உங்ககிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்ரா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் உடனே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் ரேகாவோட அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாரு. அவங்களுக்கு உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே நான் சத்யா உள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது, இப்போ நான் சத்யாவை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை, இல்லைனா அவங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சத்யாவை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மிஸ்ரா, இந்த மாதிரி பணக்காரங்களுக்குலாம் வேலை செய்யதை விட்டுட்டு தயவு செஞ்சு மக்களுக்காக உண்மைக்காக வேலை செய்யுங்க சொல்லி இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுகிறாங்க. இன்ஸ்பெக்டரும் அதுக்கப்புறம் சத்யா கிட்ட சைன் வாங்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெளியே நின்றுட்டுருப்பாரு. உடனே மீனா போய், ஏன் அருண் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் கொஞ்சமாவது எங்களுக்காக பேசியிருக்கலாம்ல, நாமெல்லாம் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர், நான் ஒரு டிராஃபிக் போலீஸ், என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்துக்கு கோவம் வந்துட்டு முத்துவும் திரும்பி திட்டுறாங்க. என் மேலே வெறுப்புனா அது என்கிட்ட மட்டும் காட்டு, எதுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க மேலாம் காட்டுற? மோது தந்தா என்கிட்ட தனியாக மோது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருண், உங்கள் வேலை முடிஞ்சிச்சுல, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அருணை திட்டுறதுக்கு போவாங்க. மீனா, சரி விடுங்க, இதுக்கு மேலே நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, வாங்க நம்ம போகலாம் சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மணியும் அவங்க ஹஸ்பண்டும் சத்யா வெளியே வந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அவனை அப்படியே விட்டுருந்தா கூட போலீஸ்க்கு பயந்து போயிருப்பான், இப்போ போலீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான், இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த போலீஸ் எதுக்கு அவசரப்பட்டு சத்யாவை வெளியே விட்டான் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. அவங்க கிட்ட போதுமான எவிடன்ஸ் இல்லையா, அதுவும் இல்லாமல் முத்தி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து பேசியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிந்தாமணி, நான் சத்யாவும் முத்துவும் தான் சேர்ந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க நினச்சேன், சத்யா உள்ளே இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னா மீனாவும் முத்துவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அவன் சும்மா இருக்க மாட்டான், இன்னொரு அவனோட அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிருப்பான். இதுக்கப்புறமா ரேகா இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, சரி என்னோட ஃப்ரெண்டு திருப்பதியில் இருக்கா நரசிம்மா, அவன் வீட்டுக்கு வேணால் அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி, அங்கே ரேகா சேஃபாக இருப்பாளான்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு நரசிம்மா சாதாரண ஆள் இல்லை, அவனுக்கு போலீஸ் பொலிட்டிக்கல் அளவில் ஆள தெரியும், அதனால் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமே ரேகாவை இங்கேருந்து நாம் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ரேகா போவாளான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. போக மாட்டாதான், ஆனால் நம்ம தான் எப்படியாவது அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. சத்யா வீட்டில் எல்லாருமே சத்யாவை திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் இந்த பெரிய இடத்து சம்மந்தெல்லாம் வேணான்னு சொன்னேன், நாங்கள் ஆல்ரெடி உங்கள் அப்பாவை இழந்துட்டு நிற்கிறோம், உனக்கு எதனா ஒன்றுனா எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. மீனாவுமே திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்து இங்கே வராரு. முத்து இங்கே வந்தவொடனே, உங்கள் அக்காவுக்கு தான் இதை பற்றி தெரியல, ஒன்று கூடவா சீதா தெரியல, நீயும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சீதாவை கேட்குறாங்க. எனக்கு தெரியுது மாமா, இருந்தாலும் இது பெரிய இடத்து சம்மந்தம், அவனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, நீ ரேகாவை மறந்துடு, இதுக்கப்புறம் நீ ரேகாவை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும், ஆமாம் ஆமாம் நீ மறந்துடு, ரேகாவுக்கு கால் பண்ணி நீயும் நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிடு, நீ கிடைக்காத விரத்தியில் அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீயும் கடலில் போய் ஊந்து செத்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சீதா, ஏன் மாமா இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, அடுத்து இதுதான் நடக்க போகுது, அதை தான் சொல்கிறேன், நீங்கள் இன்னமும் பெரிய ஆளுங்க பெரிய இடத்து சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் அவன் இது மாதிரி முடிவு தான் எடுப்பாங்க, அவங்க 2 பேரும் செத்துட்டு அவங்க 2 குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாரு. முத்து பேசின உடனே இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க மீனா. முத்து பேசுறது சரின்ற மாதிரி மீனாக்கே தோணுது. மீனா அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. எதுக்காகத்தான் நீங்கள்லாம் பயப்படுறீங்க, அந்த சிந்தாமணி நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் கிடையாது, சிந்தாமணி எலெக்ஷனில் மீனாவே தோக்கடிச்சிருக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா இதில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மீனா, ஆமாம்மா அவள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீ அப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நம்ம வேணான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் பிரித்து அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்தாங்கன்னா இழப்பு 2 குடும்பத்துக்கும் தான்,
சத்யா அந்த பொண்ணை ரொம்பவே விரும்புகிறான். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தான் அவன் சந்தோஷமாக வாழ்வான்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இன்னும் எத்தனை காலத்துக்கு தாம்மா இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்குது? அந்த பொண்ணு இவனை விரும்புகிறா, இவனும் அந்த பொண்ணை விரும்புகிறா. சத்யா எந்த தப்பும் பண்ணலை, அதனால் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன். நீங்கள் ரேகா விஷயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு உங்கள் கூடவே நிற்பேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும் மீனா, உனக்கு புரிஞ்ச மாதிரி சீக்கிரமே அத்தைக்கும் சீதாவுக்கும் புரியும். அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் சத்யா மேலே எந்த தூசியும் படாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சத்யா உனக்கும் ரேகாக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு முத்து சொல்கிறாங்க. சத்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் யோசனையாக இருக்காங்க. இப்படி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க என்னுடைய இந்த புது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.